உனக்கு என்ன வேணும்? உனக்கு உன் லைஃப்பில் நீ என்ன பண்ணால் ஜெயிப்ப? என்ன பண்ணால் நான் அழுகாமல் இருப்பேன்? என்ன பண்ணால் நான் நல்லா இருப்பேன்? இந்த கேள்விக்கே உன்னால் பதில் தேட முடியல. ஆனால் சொந்தக்காரனை எப்படி திருத்துறது? அடுத்தவனை என்ன மாற்றுறது? இவன் லைஃப்பை எப்படி கெடுக்கிறது? இவன் லைஃப்பை என்னால் தான் நல்லா இருக்குன்னு எப்படி புகழ வைக்கிறது? இதெல்லாம் யோசிக்க மட்டும் டைம் இருக்குது. இப்படிப்பட்ட மனுஷங்களுக்காக நம்மளோட பொண்ணான நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன பண்ண சந்தோஷமாக இருப்போம். இதை செல்ஃபிஷ்னஸ்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இது நம்மளோட வாழ்க்கையை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக எடுக்கிற ஒரு தற்காப்பு நடவடிக்கை. ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் ஹாப்பியாக இருப்பீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். அடுத்தவன் என்ன நினைப்பான், அடுத்தவன் என்ன சொல்வான், இதை பண்ணால் தப்பாயிருமோ, அதை பண்ணால் தப்பாயிருமோ, இந்த யோசனைக்கு நீங்கள் பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் டோட்டல் காலி ஆகிடும். ஸோ ஹாப்பியாக இருக்க உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. ஸோ அந்த சுதந்திரத்தை எப்படி பாதுகாத்துக்கிறது, எப்படி செயல்படுத்துறது? 1000 பிரச்சனை இருக்கட்டும், இன்றைக்கி சிரிக்கணுங்கிற முடிவை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் சிரிக்க முடியும். ஸோ அடுத்தவங்களுக்காக ஒதுக்குற டைமை கொஞ்சமாச்சு உங்களுக்காக ஒதுக்குங்க. உங்களோட நேரத்தை தயவு செஞ்சு கரெக்டான விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.